படையப்பா எப்படிப்பட்ட படம் தெரியுங்களா? 60s 80s கிட்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா முள்ளும் மலரும் முரட்டுக்காலை இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் ரஜினி சார் நடிச்சிருக்கலாம். ஆனா 90s கிட்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி நடிச்ச முதல் படம் பாத்தீங்கன்னா படையப்பா தான். பொருந்து படையப்பா வேற லெவல் இருக்கும். அதாவது நிறைய படத்துல பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் வந்து ஸ்டைலா பண்ணியிருப்பாரு. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஸ்டைல்லயே மாஸ் பண்ணியிருப்பாரு. அந்த அளவுக்கு ஏகப்பட்ட சீன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டைல் பின்னி பேடல் எடுத்திருப்பாரு. இப்ப வேணா நிறைய பேர் 90s கிட்ஸ் நான் விஜய் ஃபேனு அஜித் ஃபேனு அப்படின்னு அடிச்சுக்கலாம். ஆனா அந்த காலகட்டங்கள்ல அந்த படையப்பா வந்த பீரியட் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ஃபேனா தான் இருப்பாங்க. 95க்கு மேல பிறந்தவங்க வேணா டேரக்டா விஜய் ஃபேனாவோ இல்ல அஜித் ஃபேனாவோ இருந்துக்கலாம். ஆனா டேரக்ட் 90s கிட்ஸ்ல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா முதல் வந்து சூப்பர் ஸ்டார் ஃபேனா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அஜித் விஜய் ஃபேனாவே மாறி இருப்பாங்க. நீங்க கேட்கலாம் முத்து பாஷா இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்குல்ல மாசா 90s கிட்ஸ் தானே வந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். ஆனா இந்த படமெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தேட்டர் போய் பார்த்துக்க மாட்டோம். தேட்டர்ல போய் பார்த்துருந்தாலும் அந்த அளவுக்கு நாளே நினைவில் இருந்திருக்காரு. ஆனா படையப்பா படம் பாத்தீங்கன்னா நமக்கு தன் நினைவு தெரிகிற வயசுல கரெக்டா ரிலீஸ் ஆன படம் அதுதான். எனக்கு கண்ட்ரி ஃபுல்லா ஆள் இருக்குன்னா அவருக்கு உலகம் ஃபுல்லா ஆள் இருக்கு. ஸோ அந்த படத்தை பார்த்து நல்லா வியந்து ஆடி போயிட்டேங்க. அப்படிப்பட்ட படம் தான் இந்த படம். இந்த படத்துக்கு போறதுக்காக நாங்கள் எங்கள் அம்மாட்ட போராட்டம் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு தேட்டர் எங்க இருக்குன்னு கூட தெரியாது, தேடி கண்டுபிடிச்சு இந்த படத்துக்கெல்லாம் போன காலம் இருக்குது. இந்த படத்துல பாத்தீங்கன்னா தலைவருக்கு ஓப்பனிங் சீனே சரிமா சீனா வச்சிருப்பாங்க. எப்படின்னு இருக்கிறீங்களா? அதாவது ரம்யா கிருஷ்ணன் பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு வந்து குறுக்கால் போதும் அதை அடிச்சு கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா கடப்பாறை எடுத்துட்டு எல்லாரும் அந்த புத்தை இடிக்க போவாங்க. அப்ப தலைவர் அந்த கடப்பாறை ஒரு கையில பிடிச்சிட்டு புத்துக்குள்ள கையை விட்டு பாம்பை இடுப்பாரு பாருங்க. அல்டிமேட்டான சீன். இது மாதிரி மாஸ் சீன் எதுவுமே இருக்காது. இது நான் வரைக்கும் அந்த படங்கள்லயே மாஸ் ஓப்பனிங்லாம் இதுதான் தலைவருக்கு. சிவாஜி சார் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை மாதிரி நடிச்சிருப்பாரு, ஒரு இன்னசென்ட். அந்த சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரசிக்கும்படியா இருக்கும். சிவாஜி சார் முன்னாடி அந்த பயந்து நடுங்கிறது இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்து அல்டிமேட்டா இருக்கும் படத்துல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிவாஜி சார் பாத்தீங்கன்னா அந்த படத்துல வேற லெவலா நடிச்சிருப்பாரு. ரஜினியும் சிவாஜி சார் ஈக்குவலா நடிச்சிருப்பாங்க. அதாவது சிவாஜி சார் பாத்தீங்கன்னா ஒரு 4 சீன் தான் வந்திருப்பாரு. ஆனா அவரோட நடிப்புல பாத்தீங்கன்னா மிரட்டி எடுத்திருப்பாரு. சூப்பர் ஸ்டார் பாத்தீங்கன்னா சௌந்தர்யா கிட்ட அந்த லப்பா சொல்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு கிட்ட எப்படி ஒரு இன்னசென்ட்டை காட்டணுமோ அந்த இன்னசென்ட்டை காட்டியிருப்பாரு. அப்படியே அந்த சொல்றதுக்கு வந்து தயங்கப்படுவாரு. அந்த சீன்லாம் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். பார்த்த உடனே அந்த பொண்ணு அப்படியே 2 கை எடுத்து கும்பிடணும் தோணுது இல்ல, அது சாத்விகம். நேச்சரா இருக்கும். சௌந்தர்யா கிட்ட லப்பா சொல்றதுக்கு பாத்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் வீட்டுக்கு போயிருப்பாரு ரஜினி. அப்ப பாத்தீங்கன்னா அந்த மாடு முட்டை வரும். அந்த மாடை முட்டை வரும்போது தலைவர் அந்த மாட்டை பிடிச்சி அப்படியே அந்த கைத்துல கட்டுவாரு. அந்த தலைவரை பார்க்கவே அந்த மாடு ஒரு தயங்கு. அந்த சீன்லாம் வேற லெவலா இருக்கும். தேட்டர் லாஸ்ட் தான். ரஜினி சார் பாத்தீங்கன்னா அந்த கிரானைட் மலை இருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்ட் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த கண்டுபிடிச்சு வேணும் பண்ணிடுவான். மணிகண்டன் கிட்ட போய் கொடுத்துருவாங்க. மணிகண்டன் பாத்தீங்கன்னா அந்த மலை எனக்கு எழுதி கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ஸ்டார் கிட்ட கேட்பான். சூப்பர் ஸ்டார் கிட்ட எழுதி கொடுக்கலான்னு போவான். அப்ப பாத்தீங்கன்னா நிறைய தடங்கள் வந்துட்டே இருக்கும். அந்த இடத்துல ஒரு மாஸ் ஃபைட்டிங் இருக்கு. படையப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் எடுத்துக்காத சீக்கிரமா முடிச்சுட்டு வந்துரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அந்த சீனா இருக்கட்டும், அந்த ஃபைட்டா இருக்கட்டும், அந்த பெல்ட்டை கழட்டி சுத்துறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் பெல்ட்டை கழட்டி சுத்துறது தான் நமக்கு வேலையாவே இருந்துச்சு. அந்த அளவுக்கு அந்த பெல்ட் சீனுக்கு மாசு இருந்துச்சு. பெல்ட்டை கழட்டி தூக்கி போடுறது அதெல்லாம் தரமா இருக்கு அந்த படத்துலயே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரஜினி வந்து அந்த கிரைனட் மலையெல்லாம் குழந்தை பணக்காரனா மாறிடுவா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் வந்து பொண்ணு கேட்க வர சொல்லுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க அம்மா ஓகேப்பா நம்ம போலாம் அப்படின்ட்டுருவாங்க. ரஜினி சார் பாத்தீங்கன்னா அந்த காதல் தோல்வியில் வந்து எப்படி அம்மா சொல்றதுன்னு தெரியாம தயங்கிட்டு உள்ள போவாங்க பொண்ணு பாக்குறதுக்கு. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க அம்மா சொல்லுவாங்க, டே படையப்பா என் மருமலை போய் கூட்டிட்டு வாடா அப்படின்னு. அந்த சீனா இருக்குது. அதெல்லாம் வேற லெவலா இருக்கு. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை அந்த ட்விஸ்ட். சும்மா அங்க போய் படையப்பா அப்படியே போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வராம அப்படி பிஜிஎம் போட்டு தெருக்கி விட்டுருப்பாங்க. வேற லெவலா இருக்கும் போங்க. கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட் நடந்துட்டு இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா ரஜினி சார் வந்து கார் ஓடிட்டு இருப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா அப்பா சொல்லுவாரு, அங்கிள் உங்களுக்கு வயசாயிருச்சு, நீங்க இருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்பா. வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சட்டை கழட்டி தூக்கி போடுவாரு பாருங்க. தலை தர்றாமே அப்படி இருப்பாரு. கல்லு மாதிரி ஒட்டங்கள். என்னங்க தலைவர் கல்லு மாதிரி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அப்பெல்லாம் பயங்கர ஃபீல். அவர் என்ன வச்சுட்டு இருக்கிறாருன்னு இப்ப தெரியுது நமக்கு. ஆனா அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா தலைவர் அப்படி மாசா இருப்பாரு. அந்த சீனை பார்த்தவரை ஐயோ என்ன தலைவா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து நடிச்சிருந்த சௌந்தர்யா அவங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்னசென்ட் கேலா ஹோம்லி கேலா நடிச்சிருப்பாங்க. அவங்களோட இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அடுத்து ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த படத்துல நடிச்ச ரம்யா கிருஷ்ணன் தான். தரமான சம்பவம். அவங்கள பார்த்தாலே நமக்கு பயம் வர மாதிரி தான் அந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. ஸோ இப்படி ஒரு வில்லியா அட்டிங்கடா அவளை அப்படிங்கிற மாதிரி நடிச்சிருந்தாங்க. அதாவது அவங்கள பார்த்தாலே நமக்கு கோவம் வரும். எப்படிதான் ஒரு கேரக்டரை பார்த்தா கோவம் வரும் அப்படிங்கிறது கேட்பாங்கல்ல, அது மாதிரிதான் இந்த கேரக்டரை பார்த்தாலே நமக்கு எரிச்சல் வர மாதிரி அப்படி நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எரிச்சல் வந்த கடையில் தான் அந்த படையப்பா படமே ஹிட் ஆகிற காரணமே. ஒரு கேரக்டர் நம்ம எந்த அளவுக்கு வெறுக்கிறோமோ
அந்த அளவுக்கு ஹீரோ கேரக்டருக்கு வந்து மதிப்பு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் அந்த கேரக்டர் வந்து எடுத்து பண்ணியிருந்தாங்க. அவங்களோட சீன்லாம் பயங்கரமாக இருக்கும். அதுலேயும் அந்த மின்சார கண் அப்படிங்கிற சாங்கெல்லாம் தெருக்கு விட்டுருப்பாரு தலைவர். சக்கச்சிம்மு அதெல்லாம் என்ன இது சொல்லவே வேணும். படத்தில் மிகப்பெரிய இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த படத்தோட மியூசிக் தான். ஏஆர் ரஹ்மான் இசை புயல் பிரிச்சு மேஞ்சிருப்பாரு. ஒவ்வொரு பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கும். இது நாள் வரைக்கும் வந்த படங்களில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கர ஹிட் ஆகின படம் ஏதாவது ஒன்று என்னை கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை தடவை வேணால் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா இந்த படம் தான் சொல்லுவேன். மியூசிக் ஒவ்வொன்றும் அப்படியே மாஸ் பிஜிஎம் அதுன்னு எல்லாமே போட்டு படத்தில் வர எல்லா பாட்டுமே தாறு மாதிரி தக்காளி சொல்லி தான் போவாங்க. அந்த அளவுக்கு கிடைக்கிருப்பாரு நம்ம இசை புயல் இந்த படத்தில். வேற லெவலாக இருக்கும். இந்த 2K கிட்ஸ் எல்லாம் இந்த படம் பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்க. அதாவது டிவியில் பார்த்துருப்பீங்க. டிவியில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த ஃபீலே கிடைக்காது. நீங்கள் தேட்டரில் போய் தலைவர் படத்தை பாருங்கள், தாறு மாறாக இருக்கும். இந்த படத்தில் மியூசிக்காக இருக்கட்டும், தலைவர் மாஸ்டேலாக இருக்கட்டும், சீன் பை சீன் அப்படியே செதுக்கியிருப்பாங்க. வீடு கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 புற வேணும். 4 கிழக்கு மேற்கு தெற்கு இந்த மாதிரி 4 திசை வேணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் 4 திசையிலையும் தாங்கி பிடிக்கிறது ஆதாரம் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், 2வது வந்து பார்த்தீங்கன்னா இசை புயல், 3வது ரம்யா கிருஷ்ணன், 4வது இந்த டேரக்டர் KS ரவிக்குமார் சார். இவங்க எல்லாருமே அந்த படத்தில் வந்து வேற லெவலில் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு சீனுமே நமக்கு எந்த சீனுமே பிடிக்காத மாதிரியே இருக்காது. அதுதான் இந்த படத்தில் ப்ளஸ்ஸு. நம்ம வந்து ஏதாவது ஒன்று சொல்லி அவாய்ட் பண்ணலாம். விஜய்க்கு எப்படி ஒரு கில்லியோ அதே மாதிரி சூப்பர் ஸ்டாருக்கு வந்து ஒரு படம் இருப்பான். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 கொடுப்பேங்க. இந்த படத்தை நீங்கள் வந்து 90s கிட்ஸு 80s கிட்ஸு யாராக இருந்தாலும் சரி தேட்டரில் போய் பாருங்க. இந்த படம் மட்டும் இன்னைக்கு விற்கிற விலையில டிக்கெட்டில் விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா 6 கோடி ஈஸியாக கலெக்ட் பண்ணியிருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து செம்மையாக இருக்கும். இந்த படத்தை போய் தேட்டரில் போய் பாருங்க, ஃபேமிலியாக போய் பாருங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.